ஹேண்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான செஷன், இன்னைக்கான நமக்கான கதாநாயகன், கதாநாயகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஹஸ்பண்ட், ஒய்ஃபா இருந்து ரொம்ப சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த வியாபாரத்த எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நாலேட்ஜ் எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய வியாபாரத்துல நம்முடைய சக்சஸ் தான். ஸோ பணம் எல்லாருக்கும் தேவை. அந்த பணத்த எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம தேடிட்டு இருக்காங்க. வெளியில இருக்கக்கூடிய மக்கள். ஆனா, நம்ம ஆக்சிஸ்ல வாரம் நமக்கான ஒரு இன்கம் சொல்றாங்க. ஸோ இங்க ஏன் எல்லா தரப்பு மக்களும் செய்றாங்க? ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் ஏன் இத செய்றாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இன்கம் அதிகபட்சமா ரூ. 600லேருந்து 60,000 வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 60,000 சம்பாதிக்கிறது எப்படி? சம்பாதிச்சவங்கலாம் இருக்காங்களா? இதெல்லாம் நம்பலாமா? இதெல்லாம் டவுட்டா இருக்கு. இதெல்லாம் புதுசா வரவங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கும். அப்படிலாம் இல்ல. நாங்க நெறைய பேர் அதெல்லாம் அச்சீவ் பண்ணி சாதிச்சு நிக்கிறோம். பல தடைகள தாண்டி நெறைய ரிஜெக்ஷன் நெறைய வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி உடைச்சு தான் நாங்கலாம் இன்னைக்கு இந்த சக்சஸ் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள்ல ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கான ரைட்டான பெர்சன் தான். ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்த நம்மள யாரு அப்படின்றத இந்த கம்பெனி திரும்பி பார்க்குற ஒரு விஷயம் தான் டைமண்ட்ற ஒரு விஷயம். அந்த டைமண்ட் முடிச்சது மட்டும் இல்லாம, டபுள் டைமண்ட் முடிச்சு நாங்க பெஸ்ட்டா வந்து இத கொண்டு வரோம் சொல்லிட்டு சாரி எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. ஸோ நாங்க பெஸ்ட்டா பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, 2 1/2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரத்த ஒரு உயிரோட்டமா இருந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃபா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமா இறங்கி சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒரு 5,00,000 அபோவ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரத்துல இருந்து சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டெய்லரா தான் இருந்தாங்க. ஆனா, அவங்களோட விடாமுயற்சியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் டைமண்ட்ன்ற ஒரு லெவல முடிச்சு, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்கம் ரூ. 83,200 ஒரு சிங்கிள் வீக்ல எடுக்க முடியும் அப்டின்னா, நிச்சயமா சாத்தியம் தான், சாத்தியம் தான். அப்படிப்பட்ட ஒரு பெர்சன வந்து நான் இன்வைட் பண்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்து, இன்னைக்கு சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷேரிங்க நமக்கு குடுப்பாங்க. ஸோ கவனமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்றத கவனமா பாருங்க. தேங்க் யூ சோ மச். ஐ வார்ம் இன்வைட் டூ அ டில்லி சிலம்பரசன், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். நீங்க கோ-ஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. செஷன்ஸ் யுவர்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்ளோ நேரமா ரொம்பவே சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு என்னையும் இன்வைட் பண்ணியிருக்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா, தேங்க் டில்லி யூ. சிலம்பரசன். மேம் சொன்ன மாதிரி தான் காஞ்சிபுரம் பக்கத்துல, வாலாஜாபாத் பக்கத்துல நாயக்கன்பேட்டைன்ற ஊர்லேருந்து இந்த வியாபாரத்த ஒரு 2 1/2 வருஷமா ரொம்பவே சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து நாங்க வந்து பண்ணிட்டுருக்கோம். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்த என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் ராஜேந்திரன் சாருக்கும், என்ன இன்னைக்கு கைட் பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் பிரபு சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நம்ம செக்ஷனுக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய வாழும் தெய்வம் மிஸ்டர் ஏபிஎஸ் ஐயாவுக்கும், சிஓ சாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிட்டு நம்மளோட மென்டார் மிஸ்டர் ஹரி சாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல வாழ்த்துக்களையும், நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டு, என்ன வழிநடத்திட்டு இருக்க என்னுடைய உடன்பிறவா சகோதரின்னே சொல்லலாம் அவங்கள. அவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன வழிநடத்திட்டு இருக்காங்க. நம்மளோட மிஸ்டர் பார்த்திபன் சாரும், யுகா மேமும், மிஸ்டர் விஜயகுமார் சாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல நன்றிய தெரிவிச்சுக்கிட்டு, நம்மளோட சிஇடி என்னோட சிஇடி என்ன வழிநடத்திட்டு இருக்க மிஸ்டர் கணேஷ் சாருக்கும், நாகராஜன் சாருக்கும், மிஸ்டர் பிரபு சாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல எனக்கு மிகப்பெரிய நன்றிகள தெரிவிச்சுக்கிட்டு, இன்னைக்கு அவங்கலாம் இல்லன்னா, இந்த இடத்துல நான் இல்ல. அவங்க எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து இந்த வாய்ப்ப எனக்கு குடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட டீம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என் கூடவே இருந்து என்ன எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போர்ட்டிவா இருந்துகிட்டு, என் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ணிட்டு இருக்க என்னோட டீமுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. தேங்க் யூ. என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரத்த எடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருக்கோம். ஏன் அப்டின்னா, எங்களது பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலி சைட்லருந்து எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் கிடையாது ஸ்டார்ட்டிங்லலாம். அப்டி இருக்கும்பொழுது, நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவங்க முன்னாடி நானும் நல்லாவே வாழ்ந்து காட்டணும் அப்டின்றதுக்காக, இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பண்ணணும். எத பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும் அப்டின்னு சொல்லி,
தேடிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. டெய்லர் ஒர்க்கு. வீட்ல இருந்தே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவரா இருந்தாரு. அவருடைய ஒருத்தர் வருமானம் எனக்கு என்னோட ஃபேமிலிய ரன் பண்றதுக்கு பத்தல. அதனால சரி ஓகே நம்ம அத தாண்டி நம்ம வேற எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா, டெய்லர் ஒர்க்க நான் எடுத்தேன். எடுத்து ஒரு 13 வருஷமா பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய நான் பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24x7 எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் தான் ஓப்பன்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு கதவு எப்பயுமே ஓப்பன்ல தான் இருக்கும். நாங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே மிஷின்லயே தான் இருப்போம். எப்ப சாப்பிடுவோம், எப்ப தூங்குவோம் அப்படின்றது தெரியாது. அதுக்கு இடையில 2 குழந்தைங்க. அவங்களையும் பார்த்துக்கிட்டு, நான் என்னையும் பார்த்துக்கிட்டு, என்னுடைய ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு, இந்த வேலைய நான் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா, பெருசா மாறல. வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். ஒரு வாடகை வீட்ல இருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு வந்தோம். அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. இது மாதிரி நெறைய பண்றாங்க. பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற ஒருத்தர் மூலியமா வேற ஒரு நெட்வொர்க் கிடைச்சது. ஒரு 2, 3 நெட்வொர்க் நானும் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசா என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வியாபாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவருடைய ஃப்ரெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ராஜேந்திரன் சார். அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வாய்ப்ப எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. இன்னைக்கு ஒரு 2 1/2 வருஷமா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். அவர் மூலியமா இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன நடந்தது அப்டின்னா, நான் என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, "வேண்டாம், அப்புறம் பண்ணலாம். யோசிச்சு பண்ணலாம். இதுவரைக்கும் நம்ம பண்ணதே போதும்" அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனாலுமும் நான் அத கேட்காம, மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவர ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். "நீங்க வாங்கண்ணா, என்கிட்ட காசு வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் குழு காசு இருக்கு. நான் அத எடுத்து கட்டிர்றேன். நீங்க வாங்க" அப்டின்னு சொல்லி கால் பண்ணி, அவர் வந்து வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நான் கொஞ்சம் வெளில போயிருந்தேன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு என்ன கேட்டாரு. "நான் வேணான்னு சொல்றேன், நீ செய்றேன்றியே ஏன்?" அப்டின்னாரு. அன்னைக்கு நான் அவருக்கு குடுத்த வாக்கு தான். "நீ என் கூட சப்போர்ட் மட்டும் நில்லு. நான் நிச்சயமா இந்த விஷயத்த நான் ஜெயிப்பேன்" அப்டின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். அவரு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என் கூட சப்போர்ட்டா இருந்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன கைட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையிலயும் எழுந்து அவர் தான் கைட் பண்ணி, இதெல்லாம் பேசி, இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னாரு. அவரு என்ன சொன்னாரோ, அதையே தான் பார்த்தீங்கன்னா, என்னோட அப்ளைன் எனக்கு இன்னைக்கு காலையில கால் பண்ணி அந்தே விஷயத்த ஷேர் பண்ணாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமை. அன்னைக்கு நான் எடுக்க கொஞ்சம் தயங்கி இருந்தேன் அப்டின்னா, இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு சில லட்சங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்காது. அந்த விஷயத்த கிடைக்கணும், ஏற்படுத்தி குடுத்துட்டுருக்காங்க. சரி பண்ணுவோம் அப்டின்னு சொல்லி, நம்ம 2023ல நேரு ஸ்டேடியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் டைமண்ட் முடிக்கிறதுக்காக, அவ்ளோ சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அப்ளைன் மிஸ்டர் ராஜேந்திரன் சாரும், பிரபு சாரும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள கைட் பண்ணி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன இதுவால வந்து பாத்தீங்கன்னா, டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஆனா, என்னோட அப்ளைன் மிஸ்டர் பிரபு சார் வந்து பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் டைமண்ட் முடிச்சு அந்த நேரு ஸ்டேடியத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவார்ட் எல்லாம் வாங்கி, அந்த இடத்துல அவர் சொன்ன விஷயம், "இது இது இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சும்மா. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அத அச்சீவ் பண்ணிடணும். இத தவற விடக்கூடாது." அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல சொல்லிக் குடுத்தாங்க. அதனுடைய அப்படியே அவர் கூடவே சேர்ந்து நான் டிராவல் பண்ணேன். டிராவல் பண்ணும்போது நம்மளுடைய மீட்டிங் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க அதுல ஈஸியா வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் மீட்டிங் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணும்போது, ஒரு சின்ன ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயி வெளில வந்தேன். ஏன் அப்டின்னா, தணிகைவேல் சார் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அடிக்கடி சொல்ற விஷயம், "உங்களுக்கு என்ன தேவையோ அத கேளுங்க, அத கேளுங்க" அப்டின்னு சொல்லி, எனக்கு ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சொல்லிட்டே இருந்ததுனால, சரி இது கேட்போம் அப்டின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கு ஒரு 8 வருஷமா குழந்தை இல்லாம இருந்து, அத வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேட்க ஆரம்பிச்சேன். மீட்டிங்ல அவருங்க கேளுங்க, கேளுங்கன்னு சொல்லும்போது, நான் அத அப்படியே அவர்கிட்ட உட்கார்ந்து கேட்டு, கேட்டு, கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மாசத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கச்சிக்கு கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆன ஒரு சந்தோஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஃபோக்கஸ் மொத்தமும் பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கம் திரும்பிடுச்சு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா ஃபேமிலி சைட்லயே போனதுனால, அதுலயும் நெறைய ஸ்ட்ரகிள். ஃபேமிலி சைட்ல போவேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்க்கு வருவேன். மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் அழகா ஒரு குழந்தையும் பொறந்தது. 2024ல குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருந்தான். அவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் கடவுளுக்கு நன்றி. நம்ம அந்த நேரத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, தணிவேல் சாருக்கு நன்றி சொல்லிட்டு, நான் அத எடுத்து நான் கையில கொஞ்ச ஆரம்பிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில அவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு, அத வந்து சரி பண்றதுக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் இதுவரைக்கும் என்னுடைய ரிலேஷன் யாருமே எனக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் வரும் அப்படின்ற மாரி இருக்கும். அதையும் வச்சு ஒரு ஃபேமிலிய ரன் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஏன்னா,
நம்மளோட இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எதையுமே வந்து பாத்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்மளால பண்ணவும் முடியல. நம்மளால எதையுமே வந்து பாத்தீங்கன்னா, பண்ண முடியாது இருக்கும்பொழுது தான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் யாரும் சொல்லிக் குடுத்தது கிடையாது. ஆனா இந்த இடத்துல தான் நமக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கூடவே இருக்காங்க. நம்மள வேணான்னு விட்டுட்டு போறதுக்கு யாருமே கிடையாது. நீங்க வாங்க, உங்களால முடியும், முடியும்ன்னு சொல்லி கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, ஆள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ, நம்ம அந்த ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்டின்னா, நிச்சயமா நம்ம லைஃப வந்து பாத்தீங்கன்னா, மாத்தி தந்துருவாங்க. அந்த ஒரு விஷயத்த நான் நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு ஒரு 5,00,000 வந்து பாத்தீங்கன்னா, அபோவ் கிடைச்சிருக்கு. இந்த கடந்த ஒரு 2 1/2 வருஷத்துல இந்த அமௌண்ட்டுன்றது எனக்கு பாத்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இதெல்லாம் நடக்குமா? நடக்குமா? வாரம் ஒரு ரூ. 2,000 வந்தா போதும் அப்படின்ற மாரி தான் நான் வந்து இந்த பிசினஸ எடுத்தேன். ஆனா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வாரம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 20,000 உன்னால சம்பாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சம்பாரிக்க வச்சேன். இதையும் தாண்டி அதுவும் பண்ண முடியும்டி. நீ போய் அத பண்ணு அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்ளைன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு. ஒரே 1 வாரம் மட்டும் தான் நான் எஃபர்ட் போட்டேன். நான் ரொம்ப நாள்லாம் போடவே இல்ல. கடவுள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லைங்களா? அந்த டைமண்ட. அந்த டைமண்ட மிஸ் பண்ணதனுடைய விளைவு தான் பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா கேட்டேன். கேட்டதுக்கு தான் பாத்தீங்கன்னா, எனக்கு டைரக்ட்டா பிரசிடென்ட் டைமண்டே நான் முடிக்க வச்சாரு கடவுள். அத முடிக்கும்போது அந்த 1 வாரத்துல நான் பட்ட வலிகள் உண்மையா சொல்றேன். இத்தன வருஷம் நான் பட்டத விட அந்த 1 வார வலி எனக்குள்ள அவ்ளோ பெருசா இருந்தது. குரோம்பேட் ஆஃபீஸ் போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். நின்னேன் பார்த்தீங்கன்னா, பஸ் விட்டு இறங்கி நிக்கிறேன். உடனே ஃபோன் வருது. "பாப்பா பெரிய பொண்ணு ஆயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு ஸ்டெப் நகர்ந்து முன்னாடி வைக்கிறேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கால் இந்த மாரி குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம். குழந்தைக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் ஆயிடுச்சு. அதனால அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. ஆனாலும் என்னோட சப்போர்ட் அவளுக்கு வேணும், தங்கச்சிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, தங்கச்சிய பார்க்கறதா, பொண்ண பார்க்கறதான்னு சொல்லி யோசிச்சு, எதையுமே இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். நம்ம வந்த வேலைய முடிப்போம் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் டைமண்ட் பேமெண்ட் எடுத்துட்டு போய் நான் விஜயகுமார் அண்ணாகிட்ட, பிரபு அண்ணாகிட்டயும் குடுத்துட்டு, உடனே அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வரும்போது தான் எனக்கு அப்ப அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது தான் தோணுச்சு. பாத்தீங்கன்னா, என் பாப்பாவோட ஐடில இருந்த காச வந்து பாத்தீங்கன்னா, நேம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அத வச்சுட்டு இருந்தேன். அதுல இருந்த காச தான் எடுத்து உண்மையா நான் அத அன்னைக்கு அந்த 1 வார ஃபங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, நான் பண்ணேன். உண்மையிலேயே நான் சேர்த்து வச்ச காசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காசு மட்டும் தான். இதுவரைக்கும் என்கிட்ட எந்த ஒரு சேவிங்ஸுமே கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, என் குழந்தைங்களுக்காக ஒரு விஷயத்த நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அன்னைக்கு சொன்ன விஷயத்த நான் இன்னைக்கு நிறைவேத்திருக்கேன். அப்போ அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த மாதிரி விஷயங்கள நம்மளுக்கு சொல்லி தர்றதுக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு என்ன கைட் பண்ணதுனால தான், நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த உருவாக்கி சாதிச்சிருக்கேன். இது ஏன் எல்லாரும் பண்ணக்கூடாது? அப்ப நம்ம இந்த விஷயத்தெல்லாம் மாத்துனோம்னா, நிச்சயமா நம்ப பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். இது என்ன விஷயம்? இத விட இன்னும் பெருசா சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இத பண்ணுவோம் நாம அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த 2டே நாள்ல பிரசிடென்ட் டைமண்ட் முடிக்கிறதுக்கு ஒரு 4 ஐடி பாத்தீங்கன்னா கம்மியா இருந்தது. அப்பயும் நான் கால் பண்ணி சொல்றேன். சொல்லும்போது அவரு என்ன சொன்னாருன்னா, "நீ உன்னால முடியும்மா. இன்னும் 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு. நீ பண்ணுவடா. பண்ணு, பண்ணு, பண்ணுன்னு" சொல்லி பாத்தீங்கன்னா, அவரு சொன்னாரு. உடனே ஒருத்தருக்கு கால் பண்ணேன். ஒரு ரூ. 26,000 மட்டும் கடனா குடுங்கன்னு சொல்லி கேட்டேன். கேட்கும்போது அவங்க கிட்ட ஆல்ரெடி பிளான் வந்து நான் குடுத்துட்டேன். குடுத்துட்டு அவங்க வெயிட் பண்ணுங்க தரேன், வெயிட் பண்ணுங்க தரேன்னாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் இதாச்சு. என்ன நம்ம காசா கேட்டா குடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம கடனா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அவங்க கிட்ட இருந்து கடனா தான் வாங்குனேன். என்ன காரணம் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா. கையில காசு இல்ல, காசு வேணும் சொல்லி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்ட உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நான் பண்ணத தான் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எனக்கு அவ்ளோ பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு அவ்ளோ பெரிய சக்சஸும் கிடைச்சது. அந்த சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, எத்தன பேர்கிட்ட இருந்து வாழ்த்துக்கள், இந்த வாழ்த்துக்கள் நான் அவங்க கிட்ட என்ன சொல்லி இந்த காச ரிட்டர்ன் பண்ணுவேன். ஐயோ! இந்த வேலைய பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது, திரும்பவும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எனக்கு அந்த தம்பி கால் பண்ணி, "அக்கா நீங்க எனக்கு இந்த காச தர வேண்டாம். நீங்க ஐடி போடுறதுக்கு காசு கேட்டுட்டு இருந்தீங்களா? அப்ப அந்த காச வந்து நீங்க ஐடியா மாத்திடுங்கக்கா. நீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கையில எப்போ இருக்கோ நீங்க அப்ப போட்டுருங்கன்னு." அவ்வளதான். உண்மையிலேயே அப்படியே ஆகாயத்துல பறக்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது. இந்த விஷயத்த நம்ம உள் உணர்ந்து
நம்ம உண்மையா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இந்த விஷயம் நம்மளுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த எனக்கு சொல்லி, சொல்லி, சொல்லி என்னுடைய நாடி நரம்பு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து எனக்குள்ள ஊன்றுகோலா ஒரு விதையா பார்த்தீங்கன்னா விதைச்சுட்டாங்க. அப்ப நான் அந்த விஷயத்த நான் பண்ணது தப்பில்ல. கடவுள் கேட்டுருச்சு. ஓகே. இந்த விஷயம் இன்னைக்கு எனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வெற்றிய தான் குடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம, இதுல என்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, திரும்பி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, இந்த 1 வார இன்கம் எனக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 83,200 என்னோட டீமுக்கு என்னுடைய அப்ளைன் ஃபோன் பண்ணி சொல்றாரு, "இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 90,000 வந்து பார்த்தீங்கன்னா, பே அவுட் போயிருக்கு." உண்மையா இந்த ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியாம ஏன் இத்தன நாள் நான் தவிச்சேன். இன்னைக்கு ஒரு 10 பேரோட வீட்ல என் என் பேர சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது ஏன் நான் இத்தன நாள் மிஸ் பண்ணிட்டேன்? கடவுளே எனக்கு ஏன் இந்த விஷயத்த முதல்ல புரிய வைக்காம போயிட்ட? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோட அப்ளையன்ஸ் சொன்னாரு, "இது எப்போ யாருக்கு கிடைக்கணும்ன்றது ஒரு விதியோ, அது அப்ப அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்குமா? இது இப்ப கிடைச்சிருச்சுல்ல, இத அனுபவிச்சீங்கல்ல. இதே விஷயத்த உன்னோட டீம்ல இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உணர்த்தி அவங்களையும் சம்பாதிக்க வைங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்ப புதுசா ஒருத்தவங்க ஐடி போட்டு உள்ள வந்திருக்காங்க. அவங்க வீட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் நடந்தது. நேத்து காலையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம பார்த்தீங்கன்னா, ஜிஹெச்ல எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட "காசே இல்லப்பா சுத்தமா. காசு இருந்தா ஒரு ரூ. 500 அனுப்புங்க. நான் வந்து தரேன்" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், "காசு இல்லன்னு ஏம்மா காசுக்காக வெளில போறீங்க? உங்க அக்கவுண்ட்ட போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பே அவுட் ரிலீவ் ஆயிருக்கு. நீங்க காசு வந்திருக்கும் அக்கவுண்ட்டுக்கு. செக் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னா, அவங்க உடனே செக் பண்ணிட்டு எனக்கு திரும்பவும் கால் பண்றாங்க. "அக்கா காசு வந்துருச்சுக்கா. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரூ. 1 கூட இல்ல யார்கிட்ட கேட்கறதுன்னு சொல்லி நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கு." இத தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். ஆனா அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல அவங்களுக்கு நான் போய் பிளான குடுத்து சொல்லும்போது அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம், "நீங்க சம்பாரிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. நான் நிச்சயமா வரேன் உள்ள." அப்டின்னாங்க. நான் இன்னைக்கு ரூ. 5,00,000 சம்பாரிச்சிருக்கேன்னு சொல்லி நான் போயிட்டு அவங்க கிட்ட என்னோட ப்ரூஃப் மொத்தத்தையும் காமிச்சு தான் அவங்க கிட்ட நான் ஐடி எடுத்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க என்கூட சூப்பரா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஓன் பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நேம் லிஸ்ட் எழுதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, எனக்கு WhatsAppலயே அனுப்பி, அவங்க எந்த அளவுக்கு என்ன பண்ணணுன்றத எனக்கு மேல இருக்கிற என்னோட அப்ளைன் எனக்கு என்ன சொல்லிக் குடுத்து என்ன கைட் பண்ணிட்டு இருக்காரோ, அதே மாதிரி நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுடைய அப்ளைன நம்பி நம்ம கை புடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரான விஷயம் இதுல நடக்கும். என்னோட வாழ்க்கைய மாத்தி குடுத்துருக்காங்க. அப்படியே சொல்லுவாங்கல்ல, 360 டிகிரி மாத்த முடியும், மாத்த முடியும்ன்னு அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் அத உணர்ந்திருக்கேன். ஏன்னா, என்னாலயும் சம்பாரிக்க முடியும்னு நான் நெனச்சு, இன்னைக்கு ஒரு ரூ. 1,50,000 ஒரு மாசத்துல நான் 1 வருஷம் ஃபுல்லா சம்பாரிச்ச காச, இன்னைக்கு எனக்கு ஒரே 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா, என்ன கெய்ட் பண்ணி என்னுடைய வருமானத்தை எனக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. என்னோட அப்ளைனும் மேல இருக்க எல்லா லீடருமே என் கூட நான் நிக்கிறேன்க்கா, நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த வியாபாரத்துல ரொம்ப, ரொம்ப, ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பாராட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏங்குவேன். ஏன்னா, இதுவரைக்கும் என்ன யாருமே வந்து பாராட்டுனது கிடையவே கிடையாது. நான் நெறைய என்னோட எஃபர்ட்ட போடுவேன், சம்பாரிப்பேன். ஆனா பார்த்தீங்கன்னா, என்ன யாருமே இதுவரைக்கும் வந்து பாராட்டுனதே கிடையாது. ஆனா, இந்த விஷயத்த நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ண ஆரம்பிச்சதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு களஞ்சியம்ன்ற ஒரு மகளிர் குழுவுல நான் நடத்திட்டு இருக்கேன். அந்த குழுவுல பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை வரலாறே பார்த்தீங்கன்னா, அந்த புக்ல வந்திருக்கு. எனக்கு அது எப்படி வந்தது? என்ன அப்படின்னு சொல்லி இப்போ யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த விஷயமும் கிடைச்சது. அப்ப நான் என்னைக்கோ ஒரு நாள் விதைச்ச விதை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே விருட்சகமா வளர்ந்து நிக்குது. 15 வருஷமா இன்னைக்கு குழுவுல இருக்கோம். இதுவரைக்கும் என்ன ஒரு பாராட்டு எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனா பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கை வரலாறு புக்ல வர அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல நான் சாதிச்சதுனால தான், இது வந்து மத்த இடத்துலயும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி என்னுடைய ஆக்ஸிஸ் ஃபேமிலிக்கு மட்டும் தான். அதுக்கு அடுத்தது தான் என்னோட 2ண்ட் பிரையாரிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலின்னு சொல்லி நான் தள்ளியே வச்சிருக்கேன். உண்மையா அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட கணவர் பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணி இருந்துட்டு இருக்கிறதுனால, என்னால இந்த விஷயங்கள எல்லாமே சாதிக்க முடிஞ்சுட்டு இருக்கு. நெறைய பேருக்கு அவங்களுடைய கணவர்கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கலன்னு சொல்லி, நெறைய மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேட்டுருக்கேன். ஆனா பார்த்தீங்கன்னா, என்னோட கணவர் எனக்கு ஒரு கடவுள் குடுத்த கிஃப்ட்ன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு.
நெறைய மீட்டிங், ட்ரெய்னிங் அன்னைக்கு தணிவேல் சார் சொன்ன ஒரு விஷயம், மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. லைவ் மீட்டிங் ஆகட்டும், இந்த ஜூம் மீட்டிங் ஆகட்டும்னு சொல்லி சொன்னதுனால தான், இன்னைக்கு நான் கேட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த லைவ் ட்ரெய்னிங்கும், இந்த ஜூம் ட்ரெய்னிங்கும் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கைய மாத்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு லைவ் ட்ரெய்னிங்னா உட்கார்ந்து நம்ம ட்ரெய்னிங் பார்த்துட்டு, நம்ம ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு எழுந்திரிச்சு வந்துர்ற மாரி வரவே கூடாதுன்னு சொல்லி, எனக்கு அதுலருந்து ஒரு விஷயத்த எடுத்துக்கணும், எடுத்துக்கணும். நீங்க என்ன விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி ரிவ்யூ என்னோட அப்ளைன் உட்கார வச்சு கேட்டு, கேட்டு, கேட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இது வரைக்கும் எனக்குள்ள இருந்த அத்தன திறமைகளையும் பார்த்தீங்கன்னா, வெளியில எடுத்துட்டு வந்திருக்காரு. யார்கிட்ட எப்படி பேசணுன்ற விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. புதுசா வந்திருக்கிற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பயப்படாதீங்க. ரொம்பவே தைரியமா இருங்க. உங்க அப்ளைன் என்ன சொல்றாங்களோ, அந்த ஒரு விஷயத்த நீங்க கேட்டு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையா சொல்றேன். இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு பணம் மாத்தாத விஷயம் எதுவுமே கிடையாது. பணம் கிடைச்சது அப்படின்னா, நம்மள எல்லாருமே மதிப்பாங்க. நிச்சயமா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா, இது நான் உணர்ந்த ஒரு விஷயம். பணம் இல்லாதப்ப நான் எப்படி இருந்தேன்? இன்னைக்கு பணம் இருக்கும்பொழுது நான் எப்படி இருக்கேன்? இன்னைக்கு என்ன வேணாம், வேணான்ற இடத்துல நான் இன்னைக்கு வாங்க, நீங்க வந்தா தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன கம்பல் பண்றாங்க. அந்த மாதிரியான நிலைமை நமக்கும் மாறணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு முதல் தயாராயிடணுங்க. நம்ம தயாரா ஆனா மட்டும் தான் இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத எனக்கு உணர்த்தின என்னோட லீடருக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த நேரத்தில நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். உண்மையா சொல்றேன். அவ்ளோ ஒரு உணர்வு பூர்வமா இதெல்லாம் சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியும். நிச்சயமா முடியும். ஏன் அப்டின்னா, நான் இன்னைக்கு சாதிச்சிருக்கேன். ஏன் அவ்ளோ கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு 2 வாட்டி மிஸ் பண்ண ஒரு விஷயத்த அப்படியே கடவுள் அவ்ளோ கஷ்டப்பட்ட விஷயத்த கடவுள் எனக்கு ஈஸியா குடுத்தாரு. குடுக்கும்பொழுது எனக்கு பார்த்தீங்கன்னா, பெருசா அந்த அளவுக்கு சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அந்த சந்தோஷத்த பெரிய சந்தோஷத்த ஃபர்ஸ்ட்டு நான் என்னோட அப்ளைனுக்கு தான் நான் ஷேர் பண்ணேன். அவர் சொன்ன ஒரு விஷயம், என்னோட விபி சார் சொன்ன விஷயமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தோள்ல மட்டும் தான் சுமக்கணும். தலையில எடுத்துட்டு போகவே கூடாது. சந்தோஷமா இருந்தாலும் 5 நிமிஷம் தான், துக்கமா இருந்தாலும் 5 நிமிஷம் தான். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, நிச்சயமா உங்களால ஒரு விஷயம் சாதிக்க முடியும்க்கா. நீங்க சாதிக்கிறது மட்டும் இல்லாம, உங்கள நம்பி வந்தவங்களையும் சாதிக்க வைங்க. அத பண்ணிட்டோம் அப்டின்னா, நிச்சயமா நீங்க இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த பண்ணியும் வச்சிருக்கீங்க. உருவாக்கி வைங்க, உருவாக்கி வைங்கன்னாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் உருவாக்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய சொத்துன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் சம்பாதிச்சதுலயே என்னுடைய சொத்துன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப் லைனும், என்னோட பிள்ளைங்களும் மட்டும் தான். இவங்கள நம்பி நான் நிச்சயமா இந்த உலகத்துல டிராவல் பண்ணி, நான் சாதிச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா, நான் அவங்களையும் சாதிப்பேன்னு சொல்லி இந்த நேரத்துல எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்த என்னுடைய அப்ளைன், என்னுடைய மென்டார் மிஸ்டர் விஜயகுமார் சார், யுகா மேம், பார்த்திபன் சாருக்கும், குடியரசன் சாருக்கும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அ என்னோட லைஃப் லைன் அனைவருக்கும் நன்றி. தேங்க் யூ சோ மச் மேம். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம, எனக்கு ஒரு விஷயத்த என்னுடைய அப்ளைன் சொன்னாரு. நான் அத பண்ணணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, நேத்து அந்த விஷயமும் நடந்துருச்சு. உண்மையா அப்ப நம்ம சொன்னாங்க, அத செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையா அவ்ளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா, இந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க, பேசுங்கன்னாரு. தனிவேல் சார் கிட்ட கால் பண்ணி பேசுங்க, பேசுங்கன்னாரு. ஆனா, எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது. நம்பரையும் அனுப்பி பேசவும் வச்சாங்க. உண்மையா அவரு பேசின விஷயம் என்னுடைய அப்பா இருந்திருந்தா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாரோ, அந்த ஒரு விஷயத்த அவரு அவ்ளோ சூப்பரா எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. ஒருவேள நான் அததான் யோசிச்சேன். உங்க அப்பா கிட்ட நீங்க பேசுங்கன்னு சொல்லாம சொன்னாங்க போல. அத இத்தன நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த இடத்திலேயே நின்னு சாரிண்ணா. நான் வந்து இந்த விஷயத்த செய்ய மறந்துட்டேன். இன்னைக்கு நான் அத செஞ்சுட்டேன். உங்களுக்கு ஒரு நன்றிண்ணான்னு சொல்லி, நன்றி சொல்லி பழகி, உண்மையா என்ன இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த நன்றிகளுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வலிமை இருக்கு. நான் இதெல்லாம் யோசிச்சேன். தேங்க்ஸ்ன்ற ஒரு வார்த்தைய சொல்லணுமா? ஏன் நம்ம சொல்லணும்? நம்ம ஏன் சொல்லணும்? ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நன்றின்ற வார்த்தை என்னை எத்தனையோ பேர்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துருக்கு. எனக்கு தெரியாதவங்க முதல் கொண்டு எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக தானே நான் ஏங்குனேன். இந்த பாராட்டுக்கு தானே நான் ஏங்குனேன். இன்னைக்கு அவ்ளோ விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கே! இத ஏன் நான் மிஸ் பண்ணேன்? இனிமேல் ஒரு கணம் கூட நான் இத மிஸ் பண்ணவே கூடாது. என்னோட நாடி நரம்பு, என்னோட தூக்கத்துல கூட பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் கனவு வருது அப்டின்னா, அது ஆக்சிஸ் சம்மந்தமா மட்டும் தான் வரணும். அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நெனச்சிட்டு இருக்கேன்.
தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. நீங்க இவ்ளோ நேரமா என்ன ஒரு கெஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்வைட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்க அந்த சிஇடி போஸ்டிங்ல இருந்து என்ன இன்வைட் பண்ணதுக்கு நான் ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க் யூ சோ மச் மேம்.